எல்லா திமுக செய்கிற தப்பு. அவங்க தான் எல்லாமே விற்கிறது, அவங்க தான் எல்லாமே காய்ச்சது, அவங்க தான் இந்தமாதிரி சாவடிக்கிறது. போன வருஷம் மரக்காணத்தில் நடந்ததா ஒரு 22 பேர் செத்தாங்களா? அப்போனாச்சும் நம்மள திருந்தணும் இல்லையா? இப்பயும் அதே மாதிரி விஷ சாராயம் தானே விற்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், திமுக கவர்மெண்ட்டில் யாரும் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. டெய்லி விற்கிறாங்களாங்க. லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். உண்மையதான் சாக வேண்டியவங்க ஜிப்மருக்கு வரவே போச்சுங்க. எடப்பாடி எங்க அப்படின்னு சொன்னார். பார்த்துப்பா நாங்கள் இந்த பண உதவியும் கொடுத்தாரு. சரி பை ஆமாம். இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் தான் குடும்பத்துக்கு வருவாங்க, அவங்களை கண்டிஷன் பண்ணணும். இதெல்லாம் பாரு எவ்வளோ சீரியஸ் ஆகுது. நாளைக்கு குடும்பத்தை யார் ஆட்சி இந்த ஆட்சியில் இருக்கிற திமுக காசு வாங்கிட்டு தான் போவானுங்க இருக்கணும். அங்கே ஒரு கவர்மெண்ட் நடக்குது, திமுக கவர்மெண்ட். அவங்க தான் எல்லாமே விற்கிறது, அவங்க தான் எல்லாமே காய்ச்சது, அவங்க தான் இந்தமாதிரி சாவடிக்கிறது. போன வருஷம் மரக்காணத்தில் நடந்ததா ஒரு 22 பேர் செத்தாங்களா? அப்போனாச்சும் நம்மள திருந்தணும் இல்லையா? இப்பயும் அதே மாதிரி விஷ சாராயம் தானே விற்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், திமுக கவர்மெண்ட்டில் யாரும் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. எங்கள் எடப்பாடியார் தான் இதெல்லாம் கட்டில் வச்சுருந்த கட்டுப்பாட்டில். இப்பயும் அவர் தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க போய் பண உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உதவி பண்ணார். சட்டமன்றத்தையும் உதவி பண்ணுவோம். உங்களுக்கு சட்டமன்றத்தில் பேசி தான் அங்கே இப்போ கவர்மெண்ட் சார்பில் 10 லட்சம் வாங்கி கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் ஒரு பணம் இல்லை. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளுடைய கணவன்மாரில் நம்ம தான் கண்டிஷன் வச்சு உழைச்சி சாப்பிட்றீங்க. எதுக்குமா அதெல்லாம் ஏமா எல்லா எல்லா திமுக செய்கிற தப்பு.